நமது ஜோதிட குருகுலத்தில் இணைந்திருக்கும் மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள், நமஸ்காரங்கள். நீங்கள் இப்பொழுது இங்கு ஜோதிடம் பயில வந்திருக்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் செய்த கர்மா, உங்கள் முன்னோர்கள் செய்த கர்மா அனைத்தும் கர்ம விதிப்படியே நடக்கும். ஆகவே ஜோதிடம் பயின்று மானிடம் அறிவோம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தாங்கள் அனைவரும் நன்றாக ஜோதிடம் பயின்று இந்த ஜோதிடம் ஏன் பயில வேண்டும்? ஜோதிடம் என்றால் என்ன? அனைவரும் சொல்லுவாங்க, உங்கள் ஜாதகமே என்கிட்ட இருக்குது. அப்படின்னா என்ன? ஜோதிடம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஃபஸ்ட்டு ஒரு வியாபாரத்திற்கோ ஒரு இதை வச்சு பெரிய ஆள் ஆகலாம் என்பதற்கு ஃபஸ்ட்டு நினைக்காது. ஏன்னா கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, மலையளவு, கடலளவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஜோதிட குருகுலத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வந்திருக்கீங்க. அதுதான் உண்மை. என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஜோதிடம்னா என்ன? பஞ்சபூதங்கள், இந்த இயற்கை, வான சாஸ்திரம், கோள்கள், இதையெல்லாம் முன்னோர்கள் உணர்ந்து தெரிந்து அதை புரிந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாமெல்லாம் இப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே முடியல. ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யார், நம்ம உடல் என்ன, இது என்னென்ன இருக்குது, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சிட்டு நல்லா படித்து நிறைய சொல்லிட்டு போகலாம். பஞ்சபூதங்கள் இல்லைன்னா இந்த உலகு இல்லை. அதை ஒவ்வொன்றுத்துலேயும் நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். நான் ரொம்ப பக்தியாக இருக்கேன், கடவுள்கிட்ட பூஜை பண்ணுறேன், கடவுளே இருக்கிறேன், இதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு உணருங்க, எதையும் உணருங்க. உணர்ந்தால் உங்கள் செயல் நல்லா இருக்கும். இந்த ஜோதிட அறக்கட்டளையை உருவாக்க சார் என்ன பாடுபட்டிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காரு, அவர் கற்றுட்டாரு, அதை உணர்ந்து 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அப்போது நீங்கள் அதை உணர்ந்து புரிஞ்சிட்டாதான் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும். நான் ஏதோ 4 எழுத்து படித்தேன்னா அது சரி வராது. மாணவர்கள் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம ஜாதகம், அதாவது நம்மளை பற்றி, ஜாதகம்னா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு சொல்லுங்க. நிறைய பேர்
அஸ்ட்ராலஜி கற்றுக்கிறேன், நான் பெரிய பட்டம் வாங்கிட்டேன், இதெல்லாம் வேண்டாம். அந்த காலத்தில் இருந்தவங்களாம் என்ன படித்தாங்க, என்ன பட்டம் வாங்கினாங்க? முக்காலத்தையும் உணர்ந்தாங்க. ஞானி, யோகி, சித்தர், குருமார்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நிறைய அடிபட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவங்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது. ஆனால் குரு மூலம், ரிஷி மூலம், நதி மூலம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ பிரபஞ்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குது? அந்த காலத்தில் ராக்கெட் இருக்குதா? மேலே போயிட்டு என்னென்ன கோள்கள் இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு சொல்லியிருக்காங்கன்னா, உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அந்த உணர்வு தன்மையை வளர்த்துக்குங்க. இங்கே வந்துட்டு கருணாநிதி ஐயா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொக்கிஷமாக கொடுக்குறார். அவர் ஒரு சித்தர், ஞானின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வழிகாட்ட மாட்டாங்க. வழியை தெரிஞ்சுட்டு அவங்க மட்டும் போகணுன்னு நினைப்பாங்க. ஆனால் சார் வழிகாட்டுறார். அதனால் அவர் கூட இணைந்து பயணித்து எல்லா மாணவர்களும் வெற்றி பெற இந்த ராமானுஜர் அறக்கட்டளையின் குருகுலத்தில் இணைந்திருங்கள். வந்தோமா படித்தோமா போனோமான்னு படித்து மேலும் வளர்கிறதுக்கு இப்படியே இணைஞ்சிருங்க. ராமானுஜர் கூடத்திலே இணைஞ்சிருங்க. இதான் என்னுடைய கருத்து. ஆகவே நாம் செய்யும் கர்மா நம்மளை பின்தொடரும். நாம் செய்த கர்மா நாம் இங்கு இருக்கிறோம். இதை உணர்ந்து தன்னை பற்றி அறிந்தால் இந்த தவத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இங்கு அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மேலும் நிறைய சொல்லலாம். மாதம் அன்னதானத்துக்கு அமாவாசை தினத்தில் அன்னதானம் செய்கிறார். அமாவாசை பித்திருக்களுக்கு நாம் செய்யும் கடமை. இருக்கும்போது நல்லா பார்த்துக்கணும். இறந்த பின்பு அவர்களுக்கு அவர்களுடைய கர்மாவை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் நீங்கள் படிக்க தெரிஞ்சுப்பீங்க. அதனால் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.